வணக்கம். தினத்தகவல் இணையதளத்தில் முக்கிய தகவல்களை தருவது காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். இருள் நீங்கி வெளிச்சம் கிடைக்குமா என 25 ஆண்டுகளாக காத்து கிடக்கும் மக்கள். அதிகாரத்தை பயன்படுத்தி மாட்டுக்கொட்டகைக்கு மின் இணைப்பு வழங்கி அதிர்ச்சி கொடுத்த மின்வாரிய அதிகாரிகள். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் அரங்கேறியுள்ள இந்த அவலநிலை அந்த பகுதி மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 11வது வார்டு பிள்ளையார் பாளையம் திருவேங்கடம்மன் தெரு கன்னியம்மன் கோவில் அருகில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். இந்த நவீன உலகில் மின்சாரம் என்பது அடிப்படை தேவையாக மாறியுள்ள நிலையிலும் இந்த பகுதி மக்கள் கடந்த கால் நூற்றாண்டுகளாக இருளிலேயே தங்கள் வாழ்நாளை கழித்து வந்துள்ளனர். 10 வருஷம் 13 வருஷம் ஓடிடுச்சு. நாங்கள் இப்போ போய் கரண்ட் கேட்டோம்னா கரண்ட் உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது, இது நீர்நிலை நிலையம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் மொத்த பேருக்கும் ஒரே பிளாட்டு ஒரே ஆள் தான் எங்களுக்கு விட்டது. எங்களுக்கு நான் இப்போ போய் கரண்ட் கேட்டால் கங்காதரன் சுந்தரமூர்த்தி என்றவர் கரண்ட் வாங்கி தரேன் சொல்லிட்டு இதுக்கு செலவாகும் அதுக்கு செலவாகணும் இவ்வளோ நாளாக நாங்கள் கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு இப்போ எல்லா இடத்துக்கும் வாங்கி கொடுத்துறாங்க. 30 வீட்டுக்கு வாங்கி கொடுத்துறாங்க. இங்கே 60 வீட்டு நாங்கள் வசிக்கிறோம். 30 வீட்டுக்கு வாங்கி கொடுத்தாங்க. 30 வீட்டுக்கு வாங்கி தரல. இப்போ எங்களால் இங்கே இருக்கவே முடியல சார். கரண்ட் இல்லாமல் இருக்க முடியும். நாங்கள் இபி ஆஃபீஸர்ல போய் உட்காந்தோம். எங்களுக்கு ஆர்டர்லாம் இபி ஆஃபீஸர்னா வந்ததையும் தடுத்துட்டாங்க. எங்களை வாழவும் விட மாட்டேன்றாங்க, சாவும் விட மாட்டேன்றாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா கங்காதரன் சுந்தரமூர்த்தி. இவங்க 2 பேர் தான் எங்களை தடை பண்றதே. மின் இணைப்பு வழங்க கோரி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி துணைத் தலைவர் தேவராஜ் தலைமையில் மாவட்ட நிர்வாகம், மின்சாரத்துறை, வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் என அனைத்து அதிகாரிகளுக்கும் 50 முறைக்கும் அதிகமாக மனுக்கள் கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தற்போது தமிழக முதல்வர் மற்றும் பாரத பிரதமருக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் கோரிக்கை மனுக்களை அனுப்பியுள்ளனர். இப்போதுதான் அதிகாரிகளின் அலட்சியமும் அவர்களின் முறைகேடுகளும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பயனாளிகளின் சர்வே எண்களை மாற்றி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய மின் இணைப்பை அதிகார பலம்படைத்த திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளான கங்காதரன், சாந்தி, அண்ணாமலை ஆகியோர் ஒரு சில அரசு அதிகாரிகளை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு மாட்டுக்கொட்டகைக்கும் வைக்கோல் குடோனுக்கும் மின் இணைப்பை பெற்றுள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாட்டுக்கொட்டகை கரண்ட் குத்திங்களே அப்படின்னு நாங்கள் ஈபியில் போய் கேட்டோம், கார் செட்டுக்கு கேட்டோம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்ட்டு பக்தர்கள்ன்ட்டு பேனரை மாற்றி பக்தர் தங்க இடம்ன்ட்டு சொல்லி மாட்டு கொட்டாவை மாற்றிட்டாங்க. இதனால எங்களுக்கு வேதனை பட்டமே கண்டி இபி ஆஃபீஸில் வந்த பிறகு தான் மாற்றினாங்களே. ஜேவம் வரன்னாரு. ஆனால் அவர் வரன்ட்டு எங்ககிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்தாரு கண்டி அவரும் வரல. மறுநாள் நடவடிக்கை எடுக்கணும், அவங்களும் வரல. என் பேர் குணசேகரன், பிள்ளையார் பாளையம் திரியகம் நகர். இந்த நகரில் 25 வருஷமா மின்சாரம் கிடையாது. எனக்கு இப்போ 2 பொண்ணுங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 பொண்ணுங்க இருக்காங்க. வீட்டு கரண்ட் தெரு கரண்ட் வந்திருக்கு. தெரு கரண்ட் 4 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் எங்களுக்கு வீட்டு கரண்ட் கொடுக்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. 30 குடும்பம் இருக்கிறோம். இதுக்கு தமிழக முதல்வர் விஜய் அண்ணா அவர்கள் கண்டிப்பா இதை பார்த்து எங்களுக்கு ஒரு கட்டாய நடவடிக்கை எடுக்கணும். ஒவ்வொரு தெருவிலும் மின் கம்பங்கள் நடப்பட்டு 3 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை எனவும் இதனால் இரவு நேரங்களில் விஷ ஜந்துக்களின் நடமாட்டம் இருப்பதால் உயிருக்கு பயந்தும் கொசுக்கடியால் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் தூக்கமின்றி தவித்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ஆகவே அரசு அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தினர் உடனடியாக அந்த பகுதியை முறையாக ஆய்வு செய்து 25 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று மின் இணைப்பு வழங்க வேண்டும் என அந்த பகுதி பொதுமக்கள் கண்ணீருடன் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் பொதுமக்களை ஒன்றிணைத்து மிகப்பெரிய அளவிலான போராட்டங்களில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்துள்ளனர்.